ஹலோ கைஸ், வெல்கம் டு லீகல் டேர்ம் சீரீஸ் பார்ட் 9. இன்றைக்கி நம்ம என்ன வேர்ட் பார்க்க போகிறோன்னா டேமேஜஸ் அப்படின்னா இழப்பீடு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி ஒரு டிஃப்ரெண்ட் சொல்கிறேன் பாருங்களேன். டேமேஜ்னு ஒரு வேர்டு இருக்குது, டேமேஜஸ் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. டேமேஜ் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு ஏதோ ஒரு இழப்பு ஏற்படுதுன்னா அதை தான் டேமேஜ்னு சொல்லுவாங்க. டேமேஜஸ் அப்படின்னா இழப்பீடு, அதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு, அதுக்கான இழப்பீட்டு தொகையாவோ இல்லை இழப்பீடாவோ ஏதோ ஒன்று நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து டேமேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுக்குமே ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ் இது தான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ வந்து ஏங்கிறவர் பி கிட்ட ஒரு ஒரு குடோனை வந்து பார்த்துக்க சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாரு. பி வந்து என்ன பண்ணிட்டாரு, அதை சரியாக பாதுகாக்காமல் கவனக்குறைவால் திறந்து வச்சுட்டே போயிட்டாரு. அப்படிங்கும்போது இப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு திருட்டு ஏற்பட்டுருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல இப்போ யாரோட பொறுப்பு? அந்த குடோனை பார்த்துக்க வேண்டியது பியோட பொறுப்பு தானே. ஸோ ஏ வந்து கொடுத்துட்டு போயிருக்காருல்ல. இப்போ இது வந்து ஏங்கிறவருக்கு என்னது, ஒரு இழப்பு தானே, அதுதான் டேமேஜ் அப்படிங்கிறது. இப்போ அவர் வந்து பிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, அவர் இந்த மாதிரி பார்த்துக்காததுனால ஏ வந்து கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாரு. இந்த மாதிரி நான் பி கிட்ட கொடுத்துட்டு போனேன், இவர் வந்து இவருடைய கவனக்குறைவுனால எனக்கு வந்து இப்படி திருட்டு போயிடுச்சு அப்படின்னு கேஸ் போடுறாரு. அப்படின்னா இப்போ கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு தொகையை விதிக்கிறாங்க. இந்த மாதிரி 10 லட்சம் அப்படிங்கிறது நீங்கள் இழப்பீட்டு தொகையாக தரணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து நிர்ணயம் பண்ணி விதிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதை வந்து டேமேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதாங்க டேமேஜஸ் அப்படிங்கிறது. தேங்க்யூ.